முட்டைக்கண்ணே 3000, இங்கிட்டு ஒரு 30, அங்கிட்டு ஒரு 45, மேலே கிளி எத்து ஒரு 15. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி கொடுத்துருக்கா. ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டும் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டோம் ஐயா. ஐயோ, பெரிய அமௌண்ட். யாராது? என்னப்பா? யாரா இருந்தாலும் வட்டி கொடுக்குறப்பா, இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே, நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே. என்னடா அது, நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம்லாம் போட்டுக்க. இப்ப எங்க இருக்க, என்ன செய்யற, எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா, போய் சமத்தா பொழைச்சுக்கடா. என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா, உங்க வட்டி குடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டீங்கன்னா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பள்ளிகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தரை கூட கண்ணுல பார்க்க முடியலப்பா. அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? மறப்படா, மறப்ப. நீ மறப்ப, நான் மறப்படா எழுதி வச்சிருக்காங்க பாரு. போடா போடா, நீ இந்த ஊருக்காரன் தானே. என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ் தானே, மானஸ் தான். உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டே, உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். நீ ஒருத்தன் தான். ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. அப்புறம் என்னப்பா, அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுல தானே இருக்கு. இப்ப இதே ஐம் பண்ற நீ? அண்ணே, வா போனா எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன், கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீனா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. ஒன்னே மட்டும் நான் எப்படா நம்புறது? உண்மையில நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துக்கலாம் ரொம்ப நல்லவனா தாண்டா இருப்பேன். அதுவும் பாக்கிய கமான்ல ஓகேனா தான் இருப்பேன். இப்ப மெட்ராஸ் தானே, நான் இப்படி உங்களை வந்துருவா. என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி கொஞ்சம் உள்ள போய் துணிமணி அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துடாத. பாவம், நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி, போமா, வாங்க போலாம். வா வா வா. வாங்க, இப்படி வாங்க. வாங்க தம்பி, வாங்க. மாப்ள, தம்பி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. என்னங்க என் கால்ல போய்? தம்பி, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது 1000 நல்லவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சமம். காணாட்டியப்பா, இவங்களை நல்லா வச்சுக்க. கல்யாணத்தை நிறுத்த சொல்ல. கல்யாணத்தை நிறுத்தீங்க. நிறுத்தடா கல்யாணத்தை. அதான் நடந்து முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் எங்க நிறுத்துறது? தாய் மாமா நான் எல்லாம் கல்யாணம் நடக்கலாம். ஏன் நடத்த கூடாது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கலெக்டர் விட்டு கல்யாணத்துல குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றீங்க. கலெக்டர் என்னடி கலெக்டர்? கலெக்டராவே வானத்துல இருந்து நேரா பூமி குச்சி வந்தாரா? பாடி குடிக்காம வரலாம் மாடு. பெருசு நீயே சொல்ல ஒரு முறை வேணா. என்ன முறை? மாமா என் பேரை பத்திரிகையில ஊர கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு இத்தனோண்டு போட்டுக்கிறானுங்களே. பட்டம் கட்டுற சீருக்கும் கூப்பிடல. அப்புறம் என்னடா கலெக்டர் கல்யாணம் அசிங்கப்படுத்துறான் பாரு. போடா வெளியே. யாரு என்ன போக சொல்றியா? என்னத்தான் சொல்றேன், போயிடு. என்ன பார்த்தா சொல்ற போன்னு? ஆமா. தாய் மாமா என்ன பார்த்தா சொல்ற? ஆமா, போடா. குடிச்சு வந்துக்கிறான்லாமா. அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பார்ட்டி கொடுக்குறீங்க? நம்ம என்ன மாதிரியே தெரியுது. இந்த கூட்டத்திலேயே தம்பி ஒருத்தராலதான் என்ன புரிஞ்சுக்க முடியும். தம்பி, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. ஐயோ, என்னங்க குடிச்சிட்டு சொல்லுங்க. யார் அவர்? அவர் கையில போய் பிராண்ட் பாட்டில் கொடுக்குற? தப்பு பண்ணிட்டோமா? இந்த சாக்கடை தண்ணி குடிக்கிற அளவுக்கு கேவலமான ஆள் இவர். இவரு உன்ன மாதிரி குடிகார குப்பைன்னு நினைச்சிட்டியா? ஒழுங்கா போயிடு. போறேன் இரு. இங்க வாடி. எந்திரிச்சு வாடிக்கிற. எனக்கு மரியாதை இல்ல இந்த கல்யாணத்துல. என்ன உட்காந்து சொந்தக்காரலாம் எந்திரிச்சு எல்லாரும் வெளியே வாங்க. பாருங்க தம்பி, ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து இவ்வளவு பெரிய கல்யாண கூட்டத்தையே சங்கடப்பட வச்சுட்டான். ஆமா. ஹலோ, பாத்து போங்க சார். நீ பாத்து போமணி. ஏய், நீ ராய் தானே? உன்னை வெளியே விட்டுட்டாங்களா? மெட்ராஸ்காரி? ஆமா. மாலதி கூட வந்தவ தானே நீ? தெரியுதா? அடக்கி வாசி,
இப்படித்தான் எகத்தாளமா பேசி ஒருத்தி ஒரே முட்டா மேல போய் சேர்ந்துட்டா. யார் மேல போயிட்டா? மாலதி தான். ஆடினீங்க இல்லடி, என்ன ஆட்டம் ஆடினீங்க. அடங்கிட்டீங்களா? ஆனா எனக்கு தான் வருத்தம், அவ என் கையில சிக்கலையேன்னு. மாலதி செத்துட்டான்னு உன்கிட்ட யார் சொன்னா? அவ அப்பனும் அம்மாளும் தான். அவங்க சொன்னது சரி, அவ செத்த மாதிரிதான். அப்பா அவ சாகலையா? உசுரோட தான் இருக்கிறாளா? ஆமா, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்கு எங்க என்எஸ்எஸ் டீமுக்கு காலேஜ்ல பாராட்டு விழா நடந்தது. குடியினால சீரழிகிற சமுதாயத்தை மாத்தணும்னா உங்க ஊர்ல கள்ளச்சாராயம் விற்க கூடாது, வைன் ஷாப் இருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சா ஊர் பெண்கள் எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கி நீங்களும் எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு மனு தயாரிச்சு அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் மாவட்ட கலெக்டர் கிட்டையும் கொடுங்க. 1 மாசம் அவகாசம் தரோம், வைன் ஷாப் வேண்டாம் மூடுங்கன்னு மனு எழுதி கொடுங்க. அப்படியும் இல்லைன்னா மாலதி செஞ்சது போல காத்தவராயன் மாதிரியான கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களையும் விக்கிறவங்களையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து குண்டர் சட்டத்துல இருந்து வெளியில வர முடியாதபடி செய்யுங்க. மாலதியோட துணிச்சலை நான் பாராட்டுறேன். வெல்டன் மாலதி. தேங்க்யூ. தேங்க்யூ. போதைப் பொருளை விற்கிறதும் தப்பு, அதை வாங்கி யூஸ் பண்றதும் தப்பு. கிராமத்துல கள்ளச்சாராயத்தை ஒழிச்ச இந்த இள வீராங்கனைய மனசார வாழ்த்துறேன். இந்த அமைப்புக்கு நன்கொடை 5 லட்சம் ரூபாயை மாலதி கிட்ட கொடுக்குறேன். வாமா மாலதி, வா. தேங்க்யூ. டேய் விடுடா, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்குடா, கை காலெல்லாம் உதறுதுடா. கேட்கறத கொடுக்குறியா? உனக்கு என் உடம்பு தானே வேணும், எடுத்துக்கடா, வா கொடு. ஏய், அங்க பாரு. ஏய், கொடுடா, கொடு. நிஷா, ஏய், நிஷா, நிஷா, வேண்டாம், நிஷா. ஏய், ஏய், ராஸ்கல், நில்லுடா. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. இல்ல, எனக்கு வேணும். ஷட் அப், வாடி. மேடம், எங்க காலேஜ் ஃபுல்லா ட்ரக்ஸ் மயமா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் அதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. மேடம் ப்ளீஸ், நீங்க தான் சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். குட், வெரி குட். உன்னோட இன்வால்வ்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். ஆனா ட்ரக்ஸ்ங்கிறது கள்ளச்சாராயம் மாதிரி சின்ன ஊருக்குள்ள நடக்கிறது இல்ல, மிகப்பெரிய நெட்வொர்க், இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்க இல்ல, வெரி வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் க்ரூயல் கிரிமினல்ஸ். நாங்களும் அப்பப்ப பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ட்ரக்ஸை பிடிச்சிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் we are searching the root of that. Very shortly அதையும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்தும் ஃபோர்சஸ் இருந்தும் ஏன் தடுக்க முடியல? முடியும், அதை நாங்க பாத்துக்கிறோம். Just go and concentrate on your studies. Go. tehelka.com மாதிரி எவிடன்ஸ் கொடுத்தாதான் இவங்க பிடிப்பாங்க போல இருக்கு. நாமளே இறங்கிடுவோம். நமக்கு எதுக்கு வம்பு? அந்த வேலைக்கு தான் போலீஸ் இருக்காங்கல்ல. No, we will do something. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் ட்ரக்ஸ் விக்கிற எல்லா இடத்துக்கும் நானும் அவ கூட போனேன். எங்க காலேஜ்குள்ளேயே வந்து ட்ரக்ஸ் வித்தால நாங்க புதுப்பேட்டையில போய் பார்த்தோம். நான் நிஷா உச்ச ஆளை கூட்டிட்டு வந்துக்கிறேன். மாலதி அவன் கிட்ட ட்ரக்ஸ் வாங்கினா. அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியா வராதுன்னு நான் அவ கூட போறதே நிறுத்திட்டேன்.